இந்த மாதிரி முதல்ல யோசிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. இன்னும் எத்தனை காலத்து தாங்க ஆண் குழந்தைகள் தான் முக்கியம், பெண் குழந்தைகள் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க? நான் ரீசெண்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனேங்க. அங்கே அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு 2 பெண் குழந்தைகள். அதில் ஒரு லேடி, அவங்க டீ கடை பக்கத்தில் இருக்கிற ஒரு லேடி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆம்பளை பசங்க இல்லை, அதனால் ஆம்பளை பசங்களோட அருமை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு 2 பொண்ணு தானே அப்படின்ட்டாங்க. எத்தனை காலத்துக்கு இதே மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க? ஆணுக்கு பெண் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாங்கன்னு நினச்சி இது மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. என்றைக்கு தான் நீங்கள் மாற போகிறீங்க? குழந்தைகளே இல்லாமல் ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சிடாதான்னு எத்தனை தம்பதியினர் ஹாஸ்பிட்டலுக்கும் கோயிலுக்கும் அழைச்சிட்ருக்காங்க தெரியுமா? அதுவும் ஒரு பெண் குழந்தையை பற்றி குறைவான மதிப்பீடு போடுறது ஒரு பெண்ணாகவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்களாம் மாறுங்க. ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு குழந்தை அது ஆரோக்கியமாக இருந்தால் போதும். எந்த குழந்தையாக இருந்தாலும் அது நல்ல குழந்தை தான். அது நீங்கள் வளர்க்குற விதத்தில் தான் அது நல்லதா கெட்டதான்னு மாறும். இப்படி சொல்கிறாங்கல்ல, பெண்ணோட அருமை பெண்ணு தானே, ஆணோட அருமை உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு. ஆக்சுவலாக அவங்க அந்த ஆணையோ பெண்ணையோ சரியான வழியில் நடத்தினா மட்டும்தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. சப்போஸ் இல்லையா, எத்தனையோ குழந்தைகள் நல்லா வளர்த்தாலுமே, பேரண்ட்ஸ் நல்லா வளர்த்தாலுமே மோசமானவங்களாக மாறுறாங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுகிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நிறுத்துங்க, நல்லா இருப்பீங்க. யார் மனசையும் நோக்கடிக்காதீங்க இது மாதிரி பேசி.